பெரிய படங்கள், அதாவது வந்து டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு ஆகிற படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. உதாரணமாக பல நடிகர்களை சொல்ல, யார் பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம் அந்த இடத்துல. அப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி, இதெல்லாம் எப்படின்னா இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி போகிற மனநிலை. இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்திட்டு போனீங்கன்னா அது எங்கே கொண்டு போய் முடியும், எங்கே கொண்டு போய் இது எண்ட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து 70 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. இப்போ ஏதோ என்ன பராசக்தி கூட அந்த படத்துக்கு, ஆமாம் பராசக்தி, அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். பராசக்தி என்னமோ டைட்டில் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்தை. இவ்வளோ பெரிய சம்பளம் அவர் கேட்டிருக்காரு. நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்திலே ஒரு பங்கெடுப்பாரா? அதாவது 35 கோடியிலேருந்து 70 கோடியா ஒரே படத்தில் ஜம்ப் ஆகிறார். நான் வந்து ஒரு 10 படத்துக்கு அப்புறம் 70 கோடி வாங்குறாரு, 10 படத்துக்கு அப்புறம் 80 கோடி வாங்குறாருன்னா அதனுடைய கேட்டகரி வேற. அதை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை. ஒரு படம் ஓடிடுச்சுங்கிறதுக்காண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி அமரனுடைய வெற்றியை வந்து சிவகார்த்திகேயன் மட்டுமே முழுசாக கொண்டாட முடியாது. கொண்டாடுறதுக்கு உரிமை எந்த ஹீரோக்கும் உரிமை இல்லை சார். ஹீரோ வச்சு தான் வியாபாரம், ஹீரோ வச்சு தான் மார்க்கெட்டு, ஹீரோ வச்சு தான் ஆடியன்ஸ் வராங்க. எல்லாமே ஏற்றுக்கிறேன் நான், அது மறுக்க முடியாது. ஆனால் இது வந்து சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு